கேட்க விதமா கேட்டா சொல்ற விதமா சொல்ல முடியுமா? நீங்க சொல்ற விதமா சொல்லத்தான் நான் கேட்கிறவரை நான் கேட்க முடியும். நீங்க எப்படி கேட்க வந்திருக்கீங்களா சொல்ல வந்திருக்கீங்களா? நீங்க சொல்ல வந்தீங்களா கேட்க வந்தீங்களா? சொல்றத கேட்கறதுக்கு சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். கேட்கறதுக்கு சொல்றதுக்கு கேட்கறதுக்கு நான் வந்திருக்கேன். எகண்டா நம்மளாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. எதுக்கு மொழியா என்கிட்ட பேசக்கூடாது. என்ன கேட்கறேன்னு அதுக்கு பதில சொல்லியா? என்ன சொல்லணும் அதுக்கு பதில கேளியா? கேட்கணுமா சொல்லணுமா? சொல்லணுமா கேட்கணுமா? நான் கேட்கிறேன். நான் சொல்றேன். சரி சொல்லு. சரி கேளு. அதான் கேட்கிறேன். என்ன கேட்கறது? அதான் சொல்றேன். என்ன சொல்றது? ஏதாவது விஷயத்தை கேட்டா அது பதில சொல்லியா? ஏதாவது விஷயத்தை கேட்டா பதில கேளியா? நீ கேளு. இல்ல என்ன சொல்ல விடு. ஒண்ணு நீ சொல்லி என்ன கேட்க விடு. நானே சொல்றேன். நான் கேட்கிறேன். நான் சொல்றேன் அப்புறம் நீ கேளு. நான் கேட்கிறேன் அப்புறம் சொல்லு. சரி கேளு. சரி சொல்லு. ஏய் கேளியா சொல்றேன். சொல்லியா கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்ன கேட்கிறேன்னா இங்க பாருங்க. நான் ஒரு நேரத்துக்குள்ள இருக்க மாட்டேன். வைத்தியமா? வைத்தியம்னா வைத்தியம் பாக்குறதுக்கா? உங்களுக்கு வைத்தியமாகத்தான் நான் வந்திருக்கேன். சரி. எதை எங்கெங்க எப்பப்ப எப்படி கேட்கணுமோ அதான் அங்கங்க அப்பப்ப அப்படி கேட்டது நல்லா இருக்கு. எதை இங்க எப்படி சொல்லணுமோ அதான் அங்கங்க அப்படி சொன்னாதான் அது நல்லா இருக்கு. நான் பார்த்தா சொல்ல தெரியாத அது மாதிரி இருக்கிறீங்க. கேட்க தெரியாத அது மாதிரி இருக்கு. எதை சொல்லிவிட்டா நான் கேட்கறேன். நீ கேட்டு விட்டா நான் சொல்றது. நீங்க சொன்னா ஒப்ப விட்டு முதல்ல குறைச்சு வைக்கணுமா? நீ சொன்னா உங்க ஆத்தா விட்டு முதல்ல குறைஞ்சு போயிருமா? ஆத்தா விட்டு முதல்ல குறையிறதுனால இப்படி வாயிலே பேசிக்கிட்டு ஊமை பயல போயிருப்பேன். குறையாம இருக்கனால இங்க வந்து நிக்கிறான். அப்ப நிக்கிறீங்களா? ஆமா. கேளியா சொல்லியா? என்ன வவ்வா வீட்டுக்கு போனா நீயும் தொங்கு நானும் தொங்கு நாங்களே தொங்கிக்கிட்டே இருக்கேன். என்னையா சங்கடத்து பிள்ளைய பத்தி வெங்கட்ராமான்னு பேர் வச்ச கதையா இருக்கு. ஓங்கத உனக்கு சொல்ல தெரியல, உனக்கு கேட்க தெரியல. சரி கேளு. சரி சொல்லு. நான் சொல்றேன் கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு நில்லு. நான் கேட்கிற கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடி நில்லு. நீ விடியா பையன் வர பார்க்க மாட்டேன். பார்க்க வேலையில இருப்பவளையே ஏதோ ஒரு வேலையில தர்ற நீ. நானே சொல்றேன். சொல்றீங்களா? சொல்ல போறீங்க? ஒரு சார் சொல்ல போறேன். ஒரு சார் சொல்ல போறீங்களா? சொல்ல போறேன். கொஞ்சம் அமைதியா சொல்லு. இப்ப நீங்க தானே சொல்ல போறீங்க? நான் தானே சொல்ல போறீங்க. ஊசியா கொடுக்காம இரு. அதான் சொல்றேன். இருங்க, மைக் செட்ல கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்ல போறேன். அவங்க அமைதியா இல்ல நான் சொல்றேன். சொல்ல வேண்டிய கடமை. சொல்ல போறீங்களா? ஏய் உன்னை சொல்ல முடியல கேட்கல. ஏன்னா ஊசியா கொடுத்துட்டு சொன்ன விஷயத்தை சொல்ல போறீங்க. சொல்லவே போற யாருக்கு கேட்கல. நான் சொல்றேன். இருங்க. இந்த இடத்துக்கு வந்தது யாரு? வந்தது நானு. இருந்தது யாரு? இருந்தது நீ. அப்ப நான் தானே கேட்கணும். கேளு. நானே சொல்றேன். நான் சொல்றேன். சரி சொல்லு. பெரிய மனுஷன் அவசரம். நான் சொல்ல போறேன். எதுதான் கேட்கிறேன். சரி சொல்லு சொல்லு. சரி நீங்களே சொல்லுங்க. மூங்கில வளர்ந்திருந்தான் முக்கோட சாமி. முதியக்கரை பயப்படுத்தான் முகுந்த சாமி. தாங்கமலை வரட்டிருந்தான் தலைநகர் சாமி. தண்ட வரையில் உழன்றிருந்தான் தகப்பன் சாமி. வானூருக்கு உதவர மற்றொரு சாமி. இந்த உலகமே பற்றக்கூடிய நாரதர் சாமி. அப்படி திரிலோக சஞ்சாரி, காணப்பிரியர், கலகப்பிரியர் என்றெல்லாம் என்ன அழைப்பார்கள். ஈரேழு 14 உலகமும் போய் வரக்கூடிய நாரதர் மகரிஷினா. நாரதரா? நாரதே நீங்களா? நானேதான். எங்க முதல்ல சொல்றது இல்லையா? எங்க நீ சொல்லவிட்ட? தெரியாதனமா கேலி கிட்டமா பேசிவிட்டேன். உங்களை போய் நீங்க தான் நாரதரா? நான் தான் நாரத மகரிஷி. நீதானா? அப்புறம் இலக்காரமா கேட்கிறேன். நீங்கதான் நாரதரா? முத மேலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. அறிவட்ட மூதவி அந்த பூலகம் அப்படி கையா காட்டி எதிரோடைய காட்டுற அவசரத்துல உங்களை பார்த்து கை கால் ஓட மாட்டேன். வளர்றோம். இங்க எதுக்கு வந்தீங்க? கலகம் செய்வதற்கு. ஒரு ஜீப் நினைச்சேங்க. காவல்துறை படக்குன்னு போன் பண்ணி வர சொல்லுங்க. எதுக்கு? ஒரு 75 கேஸ் போட்டு இந்த ஆள் உள்ளது. கலகம்னா நற்கலகமையா? ஆரம்பம் கலகம் முடிவில் நன்மையா இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி கலகத்தை செய்யக்கூடிய ஆள் நீங்க. ஆமா. ஆனா நாங்க பண்ற கலகம் உங்களால பண்ண முடியாது. நீ எப்படி கலகம் பண்ணுவேன்? நாங்க கல்லெடுத்து கலகம் பண்ணுவோம். நான் சொல்ல வச்சு கலகம் பண்ணுவேன். நாங்க கம்பெடுத்து கலகம் பண்ணுவோம். அன்பான கலகத்தை சிறப்பான நடத்துவேன். நீங்க அப்படியா? நாங்க கத்தி எடுத்து கலகம் பண்ணுவோம். நான் புத்தியால கலகம் பண்ணுவேன். ஆனா எங்க கலகம் எங்க முடியும் தெரியுமா? எங்க? காவல்துறையில போய் 4 விதி வாங்கினா தான் திருத்துவோம். எப்படி? ஏன்னா போதும் சொல்ற 2 இடம் தான். எந்தெந்த இடம்? ஒண்ணு சாப்பாடு கொடுங்க. குழம்பு போது, ரசம் போது, மோர் போது, காய் போது, கறி போதுவாங்க. சரி. இன்னொரு இடம் காவல்துறை அடி வாங்க பார்த்திருக்கீங்களா?
உன்னுடைய நடிப்பு திறமையை பார்க்கின்ற போது காவல்துறை அதிகாரிகளிடத்துல ஏற்கனவே அடி வாங்கிய முன் அனுபவம் இருக்கு போலயே. உண்மைதான். போன வாரம் காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம 2 பேரும் போயிருந்தோம்ல. எந்த இடத்துல கேக்குற? நீங்க இல்லையா? அவர் வேற. சரி, அப்ப நீங்க கலகம் பண்ண நற்காலத்தை ஏற்படுத்தக்கூடிய நாரதன். நான் கேட்கிறேன், கலகம் பண்ண வந்தீங்களா கலகம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யக்கூடிய ஆள் தான். இப்ப ஆனா இன்றைய பொழுது இப்பதான் வந்திருக்கீங்க கலகம் பண்ண. நான் சொல்றேன், நீங்க கலகம் பண்ணிருக்கீங்க. இங்க இன்னைக்கு இப்பதான் வந்திருக்கீங்க. நீங்க இன்னைக்கு வந்தா பரவாயில்ல, கலகம் பண்ணிருக்கீங்களே. ஆமான்ற ஆரம்பிக்க போறேன். எனக்கு தெரியும் நீங்க கலகம் பண்ணிருக்கீங்க. கலகம் பண்றோம்னா யாரோ மண்டையில அடிச்சு கொண்டே வீங்கி இருக்கு பாருங்க. வடப்படை இது ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னருக்கு மணிமகுடம். சரி, என்ன போன்ற முடிவு இது ஜடா மகுடம் ஐயா. அத போய் மண்டை வீங்கி போயிருக்கீங்க. வீங்கின மாதிரி இருக்கு. இது ஜடா மகுடம். இது எத்தனை பேர் இருக்கு? பல முனிவர்கள் கொண்டு. யாராட்ட? புலஸ்தியர் 1, வசிஷ்டர் 2, அகத்தியர் 3, விஸ்வாமித்திரர் 4, சுக்கிராச்சாரியார் பிறகு முனிவர் 6. இப்படி பல முனிவர்கள் கொண்டு கூடத்துல வச்சிட்டு வள்ளுவர் முதல் கொண்டு இதே மாதிரி ஜடா மகுடம் உண்டு. பல சித்தர்களுக்கு இந்த மாதிரி ஜடா மகுடம் உண்டு இருக்கு. ஆமா. வேற யார்ட்டையும்? யாராட்டையும் கிடையாது. மனிதனுக்கு இருக்கா? மனிதர்கள் அப்புறம் யாரும் இல்ல. இருக்குல? இருக்கு. இல்ல, வாய்ப்பு இல்லையே. பூலோகத்துல யார்ட்ட இருக்கு? நீங்க பூலோகத்துல திருவள்ளுவரை சொன்னீங்க. திருவள்ளுவரை சொன்னீங்க, சித்தர்களை சொன்னேன். இருக்குல? ஆமா. ஆனா இருக்கு 2 பேர்த்த நான் பார்த்தேன். சாதாரண மனிதனிடத்திலயா? சாதாரண மனுஷன் இதே கொண்டு வர பார்த்தேன். 2 பேர்த்த இதே பார்த்தேன். மாதிரி இருக்க வாய்ப்புள்ள ராஜா. 2 பேரும் பார்த்தேன். யார் யாரு? ஒன்னு ரஜினிகாந்த், இன்னொன்னு வடிவேலு. அவங்க இருவருமே உச்சியா சொல்லி இருப்பாங்க. அவர் தான் சொல்லி இருப்பாரு. ஆமா, அவரு சொல்லி. ஆமா, கவனிக்க பாக்கணும். ஆமா. நீ சொல்லக்கூடியதெல்லாம் செயற்கையானது, இயற்கையானது. செயற்கை. ஆமா, இது இயற்கையானதுயா. இயற்கை. ஆமா, ரொம்ப சந்தோஷம். சரி, பார்த்தோன்னா சரி. கல்யாணம் ஆயிடுச்சா? பிரம்மச்சாரி இருக்குண்ணே. அப்படின்னா என்ன? கொஞ்சம் அமைதி அண்ணே. அண்ணே, என்ன பேசணும்னு கேளுங்க. கொஞ்சம் அமைதி. பிரம்மச்சாரினா திருமணம் ஆகாதவன். அப்ப பிரம்மச்சாரினா கல்யாணம் ஆகவில்லை. அப்ப கல்யாணம் ஆகல. ஆகவில்லை. குழந்தை குட்டி திருமணமே ஆகலைங்கிற அப்புறம் குழந்தை குட்டி எப்படி இருக்கு? ஆமா, ஓரஞ்சாரா? அதான் ஓரஞ்சாரா அந்த அப்படின்னா புரியலப்பா. என்னமோ பூலகத்துல புதுசு புதுசா சொல்றேன், நமக்கு தெரியலையே. இல்ல, கல்யாணம் ஆகல. கல்யாணமாகவில்லை. குழந்தை குட்டி இல்ல. கிடையாது. மண்ணாசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசை இல்லாதவன் ஆறுதல். அப்ப 3 ஆசை கிடையாது. 3 ஆசை இல்லாதவன் சுத்தமா இல்ல. இல்ல, உண்மையிலே இல்ல. உண்மையாவே கிடையாதியா? இல்ல, நிஜமா? நிஜமாவே. சத்தியமா? ஏய், நான் சொல்லிட்டு இல்லன்னு. மண்ணாசை கிடையாது. இந்த மண்ணுல நிக்கலாம். நிக்கக்கூடிய மண்ணு நமக்கு சொந்தமாக வேண்டும் அப்படிங்கிற ஆசை கிடையாது. பொன்னாசை, நகை நட்டா வாங்கி உடம்புல அணியணும் அப்படிங்கிற ஆசை கிடையாது. பெண்ணாசை, ஒரு பெண்ணை திருமணம் செய்து காதலை இச்சை கொண்டு குட்டு இன்பம் என்ற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை கிடையாது. இப்படி 3 ஆசையை வெறுத்த நஷ்டிக பிரம்மச்சாரி இந்த நாரதன். நீங்க? ஆமா, ரொம்ப சந்தோஷம். சரி, பரவாயில்ல. ஒரு சின்ன விஷயம். என்ன? நம்ம ஊர்ல தர்மபுரீஸ்வரர் கோவில் இருக்குல்ல, ஏத்தாப்புல. ஆமா, இங்க விடிய கால 4 மணிக்கு ஒரு கல்யாணம். நல்ல விஷயமியா. அதான் முகூர்த்தத்துக்குள்ள. பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரம் தானே. ஆமா, கல்யாணமே முடிக்கணும். நீங்க தான் மாப்பிள்ளை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணணும். அது பெரிய விஷயம். சாப்பாடு சைவம். அதான் உடம்புக்கு நல்லது, எந்த நோய் நொடியும் வராது. என்ன சாப்பாடு தெரியுமா? என்ன சாப்பாடு? சாம்பார், வத்த குழம்பு, மோர் குழம்பு, ரசம், 6 வகை காய்கறி, இனிப்பு, வாழைப்பழம், அப்பளம். ஆனா ஒண்ணு வைக்கல. எப்பா, நீ சொல்லக்கூடிய இந்த விதங்களை பார்க்கின்ற பொழுது நானும் தேவலோக வாசி. நான் எதை சாப்பிடாத ஆளு. ஆனா நீ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் கேட்கின்ற பொழுது எனக்கு சாப்பிடணும்னு தோணுதே. அந்த அளவுக்கு சைவ சாப்பாடு அப்படி விஷயம் இருக்கு. அருமையான சாப்பாடு. ஆனா ஒரு சின்ன குறை. என்ன? உங்களுடைய விஷயம் இருக்கும்போது இன்னும் குறை இருக்கு. பாயாசம் மட்டும் வைக்கல. இது ஒரு விஷயம் ஐயா. உங்களுடைய விஷயம் பண்ணிட்டு பாயாசம் வைக்காம? இனிப்பு முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. என்ன காரணம் வைக்கல? ஏன் வைக்கல? பாயாசிக்கின்ற கரண்டி இந்த ஊர்ல ஒரு கரவணி போய் தூக்கிட்டு ஓடி போயிட்டேன். அவனுக்கு கலவாங்க எதுவுமே கிடைக்கலையா? அதை கொடுத்தா சரக்கு 150 ரூபாய் கிடைக்கும். சரக்கு வாங்கி சாப்பிட போயிட்டேன். உன்னோட சேர்ந்த. ஆமா, நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு உதவி செஞ்சா இந்த கிராமமே பாயாசம் சாப்பிடும். நான் வந்து உதவி செஞ்சா பாயாசம் உங்களால முடியும். சாப்பிடுமா? உங்களால முடியும். என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் கிடையாது. சின்ன வேலை. என்ன வேலைனா, என்ன? இந்த இது கொடுத்தீங்கன்னா கிண்டிட்டு கொடுத்துருவேன். இதை கொடுத்தது என்ன நினைச்ச நீ? கரண்டி. உன் கரண்ட் உன் முகர கட்ட. என்ன தெரியுமா? என்னது? மகதையாலியா? என்ன யாரு? மகதியாள். கொழுந்தியா? நாத்தனா. உங்களை போட்டு ஏத்தனா. மகதை யார் யாது? இத போய் கரண்டிக்கிற. மகதியா? மகதியாள். சரி, இந்த மகதிங்கிறது மடியில இருக்குல்ல? ஆமா. ஆனா பெண்ணா? விவரம் தெரிஞ்சிருக்கு போலியே. கேக்குறேன். மகதியாளனா அதோட சில பேர் விட்டுட்டு
விட்டு போயிடுவாங்க. நீ இதுல ஆனா பெண்ணான்னு கேட்கறனா அப்ப உனக்கு பற்றியான விவரம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியணும்னு நினைக்கிறேன். மகதி, மகதி என்பது ஒரு பெண்ணு. இது பெண்ணுதான். கேட்டுக்கிட்டீங்க லட்சணத்தை. மண்ணாசை கிடையாது, பொன்னாசை கிடையாது, பொருளாசை கிடையாது. அப்ப ஒரு மடியில் ஒரு பொம்பளை போட்டு நீ நோடிக்கிட்டே தெரியுமா நான் கேட்கிறேன். ஓடி இருக்கிறாங்க முகர கட்டைய பாரு. மகதி என்ற பெண்ணாகப்பட்டவன் என்னை பார்த்து ஆசைப்பட்டாயா? நானே பெண்ணாசையற்றவன். அப்ப அந்த பெண்ணை பார்த்து கேட்டேன், அம்மா நீ என்ன பார்த்து ஆசைப்படாத, நீ எனக்கு தங்கை முறை வேண்டும், நான் உனக்கு அண்ணன் முறை வேண்டும், என்ன பார்த்து நீ ஆசைப்படாத, பெண்ணாசையற்றவன் இவ்வளவு எடுத்து சொன்னேன். கேட்கல. பிடிவாதம் செய்த ஒரு காரணத்தால் அந்த பெண்ணையை யாழாக மாற்றி நான் பாடக்கூடிய பாடலுக்கு துணையா இருக்குமே என்று இசையாக மீட்டுக் கொண்டிருக்கேன். நீங்க ஆமா. அப்ப உங்க கண்ணுக்கு யாழ் பெண்ணு, எங்க கண்ணுக்கு யாழ். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். சில சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்க. சாவித்திரி தெரியுமா? சாவித்திரி தெரியாம யாரும் இருக்க முடியுமா? எப்பேற்பட்ட ஒரு பெண்மணி இந்த பூலோகத்துல இந்த பெண்ணுக்கு பெருமை தேடி கொடுத்தவனே நான் தானையா. எந்த சாவித்திரி? சத்தியவான் மனைவி சாவித்திரி ஆகப்பட்ட. நான் சொன்னேன் ஜெமினி கணேசன் பொண்டாட்டி சாவித்திரி. செம்புடி கணேசன் பொண்டாட்டியா? நான் யார சொல்றேன், நீங்க யார சொல்றீங்க? வெட்டிப்போல நான் பூலோகத்திலே தீர்க்க சுமங்கலி பாபா என்ற அந்த பெண்ணுக்கு ஆசீர்வாதம் கொடுத்த ஒரு காரணத்தினால்தான் திருமணம் ஆனதுக்கு பிறகு கணவன் இறந்த பிறகு எவ்வளவு வரைக்கும் சென்று தன் கணவன் உயிரை மீட்டு வந்தவள். அப்படி பெருமை தேடி கொடுத்த வந்த நான் சத்தியவான் மனைவி சாவித்திரி சொல்லி கட்டுறேன். அட்டப்பல. சரி, இவர் தெரியுமா? சஞ்சீவமணி தூக்குனார்ல இன்ஜினியர். சஞ்சீவமணி இன்ஜினியர் தூக்குறாரு. சஞ்சீவமணி தூக்குனவர் ஆஞ்சநேய பெருமானையா? அப்ப மலையை தூக்குனது? மலையை தூக்குனது ஆஞ்சநேய பெருமான். அப்ப மலையை கொடையிறது அதுதான் இன்ஜினியர்கள். அவரு அப்ப இவர தெரியுமா? அவ்வளவு மலைகளை தூக்கி போய் பல விஷயங்கள் செஞ்சாங்க. அப்ப கூட இப்படி பிரச்சனை கிடையாது. மலைகள்லாம் இருக்கு அப்ப இப்ப எல்லாம் எங்க ஒவ்வொரு இடத்துலயும் சில மலைகள் காணாம போகுது. அறுத்து எடுத்துட்டு போயிட்டு. ஆமா. இவர தெரியுமா? எவர? இந்த தண்ணியை போட்டு அவங்க படுத்து கிடப்பாருல. தண்ணியை போடுற பழக்கம் எங்க குடும்பத்துல யாருக்குமே கிடையாது. நீ யார சொல்ற? அவங்க சொந்தக்காரியா? என் சொந்தக்காரர்கள் அந்த வேலையே கிடையாது. அவருக்கு நீளமா இருக்குமே, அளந்து பார்த்திருப்பியோ? நேரம் நீல நேரத்தில் இருக்கக்கூடியவன் என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணு நாராயணன். ஆமா. ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த திருப்பார் கடல்ல உங்க பாட்டை நாராயணன் தண்ணியும் பாம்பியும் அமைக்கி படுத்திருக்காருல்ல, அவர் எந்திரிச்சா தண்ணி வருமா வராது? படத்தனமான கேள்வியில கேட்க கூடாது. ஏன் படுத்திருக்காருன்னு கேளு. அப்புறம் அவர் எந்திரிச்சா தண்ணி வருமானா? எந்திரிச்சா தான் வரும்ல. எது? அதாவதுப்பா நரம் என்றாலே தண்ணீர். சரி, தண்ணீர்ல அயனத்தில் படுத்திருக்கக்கூடியவன் நாராயணன். ஏன் இந்த திருப்பார் கடல்ல படுத்திருக்காரு அப்படின்னா, இந்த உலகம் 3 பக்கம் நீர், ஒரு பக்கம் தான் நிலம். இந்த ஒரு பக்க நிலத்துலதான் அனைத்து உலக நாடுகளும் இருக்கின்றன. அப்ப கடல் தண்ணி பங்கி உலக மக்கள் அழித்து விடக்கூடாது என்பதற்காக திருப்பார் கடலை ஆதிசேடன் என்ற பாம்புல அவர் படுத்திருக்கின்றார். அவர் இந்த தண்ணியால் உலகம் அழிந்து விடக்கூடாது என்று அவர் படுத்திருந்தார். அதே மாதிரி ஒரு நேரத்துல கங்கை என்று சொல்லக்கூடியது ஆதிவராசத்துடைய கைவரல்கள் என்று தோன்றியது. பூலகத்துல எங்க பார்த்தாலும் தண்ணி கங்கை நீராக இருந்தது. அதனாலேயும் இந்த உலகம் அழிய நேரிட்டது. அந்த நேரத்தில் சிவபெருமானாகப்பட்டவர் கங்கை என்ற பெண்ணாகப்பட்டவரை அடக்கி தன்னுடைய ஜடாமகுடத்தில் அடக்கி வைத்துக் கொண்டு போதுமான தண்ணீர் இந்த பூமிக்கு போதும் என்று காப்பாற்றினார். பெருமாளும் தண்ணியால் உலகம் அழிந்து விடக்கூடாதுன்னு அவர் காப்பாற்றினார். கங்கை நீரால் உலகம் அழிந்து கூடாது அப்படின்னு சிவபெருமான் காப்பாற்றினார். இப்ப இந்த தண்ணியால நாடே நாசமா போய்கிட்டு இருக்கு. யாரு காப்பாத்த போறான்னு தெரியாது. நீ சொல்றது திருப்பார்கள் அவர் படுத்திருக்காரு. சரி, அவர் படுத்திருக்காரு. ஆதிசேடன் பாம்பு மேல படுத்திருக்காரு. அவருக்கு அடியில என்ன இருக்கு? பாம்பு. பாம்பு கடியில தண்ணி, தண்ணிக்கு மேல பாம்பு, பாம்புக்கு மேல பெருமாள். அப்ப அவர் எந்திரிச்சா அவர் பாம்பு எந்திரிக்கும். அவருக்கு அடியில இருக்கக்கூடிய ஆதிசேடன் பாம்பு, பாம்பு பாம்பு எந்திரிச்சா கடவுள் தண்ணி வந்துடும். தண்ணி வந்துடும். வந்துடும் உடனே வருமா? எந்திரிச்சாத்தே வந்துடுமே மூதி. ஆமா, முதல் ரவுண்ட் அப்படி. சரி, இன்னொரு விஷயம் ஒண்ணு கேட்பேன். எது கோவப்படக்கூடாது. கோவப்படாத அளவுக்கு கேளு. கேட்கலாம். அப்புறம் சங்கடப்பட மாட்டீங்களா? சங்கடப்பட மாட்டேன். கேட்க சொல்றாங்க. இந்த கேட்கிறேன். சரி, நீ எல்லாம் மனுஷன் தானே? நான் மனுஷன் கிடையாது. நான் தேவலோக வாசியா. நீங்க? நான் மனிதனே கிடையாது. நீங்க? உங்க அப்பா பேர் என்ன? பிரம்மா. அந்த பையன் தானா? சொந்த பையன். பெரிய ஐயா. என்ன பண்றாரு? உலகத்தை படைக்கக்கூடிய அதிபதி. என்ன படைக்கிறாரு? இந்த உலகத்தின் 4 வகை யோனி, 7 வகை பிறப்பு, 7 முதல் 84 லட்சம் சீவராசிகளையும் படைக்கக்கூடியவர் தந்தை பெருமாள் ஆகப்பட்டவர். படைக்கிறார். ஆமா. அப்ப எல்லாத்தையும் படிச்சது எங்க அப்பா தான் படைக்கிறார். என்ன படிச்சது? எங்க அப்பா. மண்ண எங்க அப்பா. ஆடு மாட எங்க அப்பா. உங்கள எங்க அப்பா. என்னைய உன்னைய இங்கிட்டு திரும்ப பழக்கத்தை சம்பவம் தான். முன்னாடி பின்னாடி புரிஞ்சு வாட்டிருக்கேன். ஆமாப்ல
உன்னை படைச்சது எங்க அப்பா. இதெல்லாம் கேள்வி பண்ற மாதிரி இருக்காங்க. ஏப்பா என்னைய படிச்சிடும் உங்க அப்பா அப்புறம் எங்க அப்பா எங்கேயா அவனையா ஒப்பனை போய்க்கிறேன் எங்க போன என்ன தெரிஞ்சு போச்சுல. என்ன முந்தானத்தை எங்க அப்பா வெளியூர் போயிருக்கீங்க. சரி அந்த நேரம் உங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. முந்தானத்து போனதுக்குள்ள எங்க அப்பா அதுக்குள்ளே வந்துருமா? மடத்தனமா ஊரறிய செய்யறதே உங்க அப்பா. சரி யாருக்கு தெரியாம செய்யறது எங்க அப்பா. இது எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. ஊரறியன உங்க அப்பா வந்து உங்க அம்மாவை திருமணம் முடிக்கின்ற பொழுது ஊருக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்து சொந்தக்காரங்களை வரவழைத்து பெரிய விருந்து படைத்து உங்க அப்பா உங்க அம்மாவை திருமணம் முடிக்கின்றார். சரி இது ஊரறிய செஞ்சது. யாருக்குமே தெரியாம எங்க அப்பா செய்யறாருன்னா இந்த உலகத்துல அக்னி சூரியன் சொல்லக்கூடிய அண்டம் ஆன்மா ஜீவன் என்று சொல்றது பிண்டம். இந்த அண்டத்தை பிடிச்சு பிண்டத்தை விட்டதால பரம அண்டத்துல இப்படி ஒரு மனிதனா நீ பிறந்திருக்க. இது புரியல. இது புரியலையா? ஆமா. பூமி இருக்கு, நிலம் இருக்கு. நிலத்துல ஒரு நிலம், சரி பூமியில ஒரு நிலம் கிடக்குது. அந்த நிலம் தான் உங்க அம்மா. நல்லா கேட்டுக்கோங்க. நிலம் எங்க அம்மா, உங்க அம்மா. அந்த நிலத்தை போய் உங்க அப்பா வாங்க போறாரு. சரி வாங்க போறவர் என்ன பண்றாரு? வாங்க போகும்போது ஒரு விவசாயி ஒரு நிலம் வாங்குறாருன்னா விவசாயம் பண்ணது எல்லா நிலமுமே சுத்தமா இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி சில நிலத்துல சீமக்கருவு முளைச்சு போயினா கிடக்கு. ஆமா அந்த மாதிரி உங்க அம்மா வீட்டு நிலமும் அப்படி கிடக்குது. சரி அத போய் உங்க அப்பா சுத்தப்படுத்துறாரு. பாவம் அந்த ஆளுக்கு என்ன வேலை பாருங்க. அவர் சுத்தப்படுத்துற என்ன வேலை பாருங்க. விவசாயம் பாக்கணும். ஆமா ஆமா. ஆக சுத்தப்படுத்தினதுக்கு பிறகு உங்க அப்பா உங்க அம்மா வீட்டு நிலத்துல கலப்பைய போட்டு உழுகுறாரு. சரி அவர் உழுகின்ற பொழுது எங்க அப்பா இருக்காருல்ல அவரு தண்ணி பாய்ச்சுறாரு. சரி தண்ணி விதைய போடுறாரு. எங்க அப்பா கலப்பைய உழுது தண்ணி பாய்ச்சு. எங்க அப்பா கலப்பைய உழுதுகிட்டு இருக்கும் போது எங்க அப்பா விதைய போடுறாரு. விதை போட்ட விதை முளைக்கும் உங்க அப்பன் தண்ணி பாய்ச்சினாரு. உங்க அப்பன் தண்ணியும் பாய்ச்சினதுல எங்க அப்பா விதையா தண்ணி முளைச்சு வந்து இப்படி நின்றுகிட்டு இருக்கேன். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லி வந்திருக்காங்க. இது உண்மை. கூட்டு உயர்வே நாட்டு உயர்வு. கூட்டு உயர்வு அப்படி தேடி தெரிஞ்சு அலையிற. அப்ப தெரிஞ்சு பண்றது உங்க அப்பா. சரியா பண்ணது அது எங்க அப்பா. எதை போட்டது எங்க அப்பா. தண்ணி பாய்ச்சறது எங்க அப்பா. மேல இருந்து பண்றது எங்க அப்பா. கீழ இருந்து பண்றது எங்க அப்பா. அப்ப நடுவுல இருக்கிறது உங்க அம்மா. அப்ப சோலி பார்த்த உண்மைதானே? சோலி பார்த்தா ஆசீர்வாதம் கொடுக்கறதுயா உங்க அப்பா. பரவாயில்ல. எங்க அப்பா தெரியுமா? எங்க அம்மாவுக்கு புருஷன். அம்மாவுக்கு புருஷன். அப்பா உங்க அம்மா எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி. ஒப்பனதான் பொண்டாட்டியா இருக்கணும். எல்லாத்துக்கும் பொண்டாட்டி தான் இருக்குமா? நம்பிய தெரியுமா? எந்த நம்பி? அவர் தான் உங்களுக்கு தெரியுமே. நம்பி நல்லா யோசிச்சு பாருங்க. நம்பிய தெரியுமே. வேறொரு நம்பி. அவர்தான். அவரோட மகனா யாரு? எப்ப மனசுக்கு புள்ள வளர்ந்துருக்கான் பாரு. சைனா கடை மாதிரி. சாமி நம்பி உடன் பிறந்தவங்களை தெரிவு நங்கே மோடிங்க அம்மா. நாங்க 7 பேர். சரி அது ஒரு சின்ன விஷயம். ரொம்ப நாளா இந்த விஷயத்த நினைச்சேன். யார்கிட்ட சொல்றேனே தெரியல. நீங்க பெரிய மனுஷன். உங்ககிட்ட சொன்னா இதுக்கு ஒரு விடிவு காலம் இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கோம். சரி மூத்தவங்க 3 பேர். அவங்களை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. 4வது நான் பிறந்தேன். அமைதியா இருந்தேன். என்னைய பத்தி பிரச்சனை கிடையாது. எனக்கு அப்புறம் 3 பேர் தம்பியை பிறந்தாங்க. அது 2 இளைய பிள்ளைகள் வந்து பேசாம 3 கிடக்குறாங்க. அவங்க 2 பேத்துக்கு நடுவுல ஒரு தெரியும். ரொம்ப சேட்டை பண்றேன். ராத்திரி 12 மணி ஆனா சரி எந்திரிச்சுக்கிட்டு நிக்கிறேன். சொல்லி பார்த்தேன் கேட்கல. அடிச்சு பார்த்தா புழு 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 புழுன்னு அழுகிறேன். முந்தானத்து துணியை கிழிச்சுக்கிட்டு வெளியே எட்டி பாக்குறேன். நீங்க வந்தீங்க. அவனை பார்த்து கொஞ்சம் என்ன சொல்றேன் கேட்பேன். ஒரு குடும்பத்துல பிள்ளைகள் பிறக்கின்றார்கள் அப்படின்னா எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்காது. 10 பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு. ஆமா. இப்ப நீங்க அண்ணன் தம்பி 7 பேர்ல ஒரு தம்பி இப்படி சேட்டை பண்றேன். ஆமா அடங்க மாட்டேங்கிறீங்க. இப்படி நிக்கிறேன். சொல்லி பாத்தீங்களா? சொல்லி பார்த்தேன். அடிச்சு பார்த்துட்டேன். கடிச்சு பாத்தியா? அடிச்சு பார்க்க எட்ட மாட்டேங்கல. ஆமா. நான் என்ன சொல்றேன், சொன்னபடி கேட்கலன்னா சொன்னபடி கேட்காத பிள்ளை சரி நல்லதே கிடையாது. தேவையில்ல. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய வேலை வந்து கேட்கல. இதுல அடிச்சு பாத்தியா? அதுல செருப்பு அடிச்சு பாக்கணுமே. செருப்பு அடிச்சு வார அறுத்து விட்டான்ல. விளக்காம அடி குச்சியை முடிச்சு விட்டான்ல. என்னடா இங்குட்டு அடங்க மாட்டேன். துபுரு பிடிச்சவன். மாயத்திலிருந்து பேச மாட்டேன். ஒத்த கண்ணுதான். பேசாம அவனை கொண்டு எங்க உள்ள தள்ளிட முடியாது. அதுக்கு தானே உள்ள தள்ளுறதுக்கு தானே அலையிறியா? நான் என்ன சொல்றேன், சொன்னபடி கேட்கல அப்படின்னா கொல்லிக்கட்டை இருக்கு பாத்தீங்களா? ஆமா. நல்லா தகத்தகன்னு தீ எரிஞ்சுக்கிட்டு மாதிரி திக்குன்னு. ஆமா. எரிஞ்சுக்கிட்டு போய் கொல்லிக்கட்டை எடுத்து முகத்துல வச்சு விடுங்க. செத்து தொலையிட்டான். சொன்னபடி என்ன இதுக்கியா இருக்கிறேன். இதைத்தான் நேத்து செஞ்சிட்டோம்ல. கொல்லிக்கட்டியத்துக்கு மூஞ்சில வச்சோம்ல. அவன் நம்மளும் கட்டில விவரமானவன். என்ன கொல்லிக்கட்டிய வச்ச நேரம் பார்த்தா அவன் புடிச்சு நெச்சியை கருத்து போய் அமைச்சு வச்சு விட்டேன். இன்னைக்கு
இருக்கிற பயில கூட அப்படித்தானே இருக்கேன். அவங்க கூட புகையில கொண்டு பழகிடுறேன். ஆமா, எந்த நேரம் கசக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், உங்க வீட்டுல மின்சாரம் இருக்கா? இருக்கு. மின்சாரத்தை எடுத்து ஒரு தம்பி கழுத்துல சுத்தி விட்டு சொருக வேண்டிய இடத்துல சொல்லி பட்டத்தை தட்டி விடு. சேர்த்துருவாங்க. ஆளை கொள்ள பாக்குறீங்களா? சொன்னபடியாக என்னத்துக்கு உசுரோட செத்து தொலையட்டுமே. ஒருவருக்கு இருவர். யாரு? தங்கை வெள்ளி பக்கத்துல புள்ளி. ஆளோളം சோயின்று காணும் கேட்டதும் தங்கையா? என் தங்கச்சி. தங்கச்சியை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இங்க வாங்க. நீங்க நாரதர் தானே? ஆமா. இங்க கவனினே, புராணம் பேச போறேன். புராணம் பேச போறேன், கவனிங்க. நீங்க நாரதர் தானே? ஆமா. எத்தனை பொம்பளை செஞ்சிருப்பீங்க? நிறைய பொம்பளை செஞ்சிருக்கீங்க. நம்மளுக்கு 2, அன்மமாக்கு 1, சிங்கத்துறைக்கு 1. அறிவு கட்டணமா? ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை, சாவித்திரி, நலாயினி, இந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய பெண்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன். சரி, நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். முடிஞ்சா செய்யுங்க, பிடிக்கலாம் கோவப்படக்கூடாது. நீங்க சாட்சி. நான் சொல்ல போற விஷயத்த முடிஞ்சா செய்யணும், பிடிக்கலாம் கோவப்படக்கூடாது. யார் யாருக்கு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதானே. நீ ஏட்டு உனக்கு செய்ய மாட்டேனா? சாமி, நான் கட்டிக்க போற புள்ள உள்ள இருக்கு. நல்லா கேளுங்க, கட்டிக்க போற புள்ள உள்ள இருக்கு. சரி. அந்த பிள்ளை ஒரு 3 நாளா சரியா என்கிட்ட அணைய மாட்டேது. சரியா அணைய மாட்டேது. மட்டத்தை நல்லா அறிவு இருக்க. என்ன கட்டிக்க போற புள்ள, நீ காதலிக்கிற புள்ள 3 நாள்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குல்லையா? அதனால உங்கள்ட்ட அணையாம இருக்கு. அந்த காரணம் இல்ல, போய் பார்த்தேன். அதையும் போய் பார்த்துட்டியா? ஆமா. நான் என்ன சொல்றேன், கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அணையமனை நினைக்கிறத தவறு. நீ தாலி கட்டிட்டு அப்புறம் நீ அணைச்சுக்கிட்டு தெரியும், எங்கிட்ட வேணாலும் தெரியும். இது ஒரு பேச்சாங்க. இப்போ ஒரு சைக்கிள் வாங்க போறோம், சைக்கிள் ஓட்டி பார்த்துட்டு தானே வாங்குவோம். ஏய் மடப்பல, நீ சொல்ற வாகனத்து வாழ்க்கை நடந்துற பெண்ணுக்கு கணக்கு வேணாமா? அடிபட்ட ஜென்மமே. கேளுங்க முழுசா. என்ன அதை செய்யணும், அதை சொல்லு. அணைய மாட்டேது. நீங்க வந்தீங்க. அண்ணே கவனினே, சும்மா செய்வேனா? ஒரு 1000 ரூபாய் தரேன். மடப்பல, காசு கொடுத்து நான் வேலை பார்க்கணுமாடா? ஏற்பாடு பண்ணி விட்டு. நான் நினைச்சேன் அடிபட்ட ஜென்மமே. ஒன்பது ஆசை இல்லாதவன் என்னங்க மடத்தனமா? அறிகட்டவனே, எவ்வளவு பெரிய மகான்! ஈரில் உலகத்தை சுத்தி அப்படி சொல்லுகிறேன். அதாவது ஈரில் உலகத்தை சுத்தி வரக்கூடிய ஒரு நாடகம். சரியா பேசுறீங்கன்னா அடைக்கல சாமி எவ்வளவு பெரிய ஆள். ஆமா, வாத்தியார் விட்டு புள்ள அப்படின்னா சரியா நல்லா. நான் சொல்றேன் பாருங்க, நான் கேட்கிறேன், நீங்க தமிழ்நாட்டுல கோடி கணக்குல போயிட்டு இருக்கு. சரி, நல்லா கவனிச்சுக்கலாம். கோடி கணக்குல வருமானம் போயிட்டு இருக்கு. கொள்ளடிக்கிறது எல்லாத்துலயும் பெட்டிக்கார சொல்றாரு, கவனிச்சு கேளுங்க. போயிட்டு இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், சொல்லுங்க. ஒரு மனிதரை போய் 1000 ரூபாய் கேட்கறியே. ஆமா, சித்தத்திறமை பேச என்கிட்ட பழகிறீ, நீ கௌரவமா இருக்கணுமா? சரி சாமி, அவன் சின்ன சிறுவன், மன்னித்து விடுங்க. அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், புத்தி சொல்றேன். ஆனா இப்ப நான் சொல்றேன் தெரியாம கேட்டேன். தெரியாம கேட்டேன், நான் தெரிஞ்சு கேட்கிறேன். நான் ஒரு பெரிய மனுஷன். விக்கிற விலைவாசிக்கு அவன் கேட்ட தப்பு. 2000 அப்படின்னா நீங்க 2000 ஏங்க? தெரியும், நிறுத்துங்க முதல்ல. உங்களுக்கு 2000 பத்தாது, 5000 நான் போட்டுறேன், வாட்ஸ்அப்ல போட்டுறேன். இன்னும் இங்க சொல்றோம், நிறுத்திக்க முதல்ல. என்ன நாத நினைச்சீங்க? என்ன நினைச்சீங்க? 5000 10,000 யோசிச்சு பாருங்க. 10,000, இது ஒரு 5,000, சம்பளம் ஒரு 6,000, 21,000 ரூபாய் வச்சு கையில. சீட்டு பணம் கட்டிடுவாங்க. இன்னும் கூட 4. சரி, வா. அந்த பிள்ளையோட சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதானே? சரி, நான் என்ன சொல்றேன், சொல்லுங்க. முதல் அந்த பிள்ளைய கூட்டி அந்த எங்கிட்ட விடு. அப்ப நான் செஞ்சு அனுப்புறேன். அந்த பிள்ளை குளிச்சுட்டு வர சொல்லுங்க. புத்திமதி சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறேன். அது சொல்லுங்க. காட்டு பொண்ணு, நீ அவரை கண்டாயா? என்னவனை கண்டாயா? என் இரவில் நறுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா? உன் இருதய நறுவை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா? கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான். என்னை தன்னில் இணைத்தவன் என்று ஏனோ தனியே சென்றான். உன் இருவில் நறுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா? உன்
பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணு தாமரை பெண்ணே காதலர் வருவார் காது உன் கை விரல் நுழைகிறேனே கொடுப்பானே ஏப்பா, இந்த குளிர் உனக்கு ரொம்ப இதா இருக்கு. ஆமா இந்த கல்யாணம் எதுக்கே ஊட்டி? நாரத மகாமணிவர் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நாரத மகாமணிவர் வந்திருக்கார் நம்ம இடத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்க. கோணம் தானே ஆ, ஆ. கூப்பிடுங்க. ஆத்தாடி எத்த தண்ணி பாருங்க சாமி, இல்லத்தை நிறைய வந்துட்டீங்களா? அறுவை வீடு ஒண்ணு ஒழிச்சுமா வந்த போது காட்டுக்குள்ள எங்க காட்டுவாசி முறைப்படிட்டு எங்களுக்கு வரவே கண்ணை திறக்கணும் சாமி, ஆமா, கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, நாட்டி சாமியாரு பாப்போம் இல்லாத அவரோட சாபம். சாமி நான் கேட்கிறேன், நான் போறேன். இருங்க, அந்த பிள்ளை வந்தா மட்டும் இங்க இருங்க, அவ போடுற என்ன மிரட்டுறீங்க என்ன? ரெண்டுல நீ ஒண்ணு தொடுமா இத பொண்ணு கிட்ட வெக்கப்படலாமா? எது ரெண்டுல எது கீழே தண்டுல ரெண்டுல நீ ஒண்ணு தொடுமா இத பொண்ணு கிட்ட வெக்கப்படலாமா? வாய் மேல வாய் போடு. ஏய் வாய் போடா ஆட்ட அப்படி இல்லையே. நல்லா இருக்கும். என்ன நான் சாமி ஒரே சைஸா திரும்பி நிக்கிறாங்க. ரெண்டில உன்ன தொடுமா அவரு பத்தியா, அவருக்கு பசி. தேவலோகத்துல ரொம்ப ஊர்வசி மேனகையோட நடனங்களை பார்த்தேன். பூலோகத்துல இப்படி ஒரு நடனமாடா எங்க முடிச்ச அந்த பிள்ளைய? நீ முடிச்சிருந்தாலே எப்படி வருது? எங்க பார்த்து கை பிடிச்சிருக்கட்டு? பரவாயில்ல, உங்களுடைய ஆட்டம் பாட்டத்தெல்லாம் பார்த்து மட்டிலாம் மகிழ்ச்சி. இவனத்தை உங்க தலைவி தங்காய் கும்மி குட்டி கும்மி குட்டி நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே கும்மி குட்டி கும்மி குட்டி நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே கும்மி குட்டி கும்மி குட்டி நெஞ்சுக்குள்ளே
என்ன விஷயம் கூப்பிட்டீங்க? நாரத மகாபலி பேர். சாமியை கும்பிடுங்க. சாமி கும்பிடவா? கூப்பிடவா? சாமி வருகே தவமுனியே, வருகே தவமுனியே, மகிழ்ச்சியே, படைக்கிடுகின்ற என்று வாழ்க்கை வாழ்வே வளர்ந்ததே பரந்தர மகிழ்ச்சியே, வணங்கிடும் இந்த வாழ்க்கையிலே வணங்கிடும் இந்த வாழ்க்கை. வள்ளுவர் கூட்டத்திலே கூடு அந்த வள்ளலை வாழ்க்கை நெஞ்சிலே கொண்டாடினபடி நல்ல வழியை காட்டக்கூடிய தங்களை கண்டேன் சுவாமி. தாங்கள் காரணம் இல்லாமல் இங்கும் செல்வதிலேயே பெருக்க தாங்கள் இங்கு வந்த நோக்கத்தை கூறி இறக்கும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் உங்களது ஆசைகளை கூறுங்கள் சுவாமி. வாங்க. உங்கள் இருவருக்கும் என்ன வர வேண்டும்? எனக்கு வந்து 2 இட்லி ஒரு வடை. காலையில நாடக அமைப்பாளர் வாங்கி தருவார். உனக்கு என்னமா வர வேண்டும்? உங்களுக்கு இடியப்பம். எனக்கு ஒரே ஒரு வரம் தான் சாமி. அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா என்னை கோழி பஞ்சாரமா படைச்சிருங்க. கோழி பஞ்சாரமா? ஆமா. அது கோழி குஞ்சு அடிக்கிறதுல. ஆமா. அத படைச்சு இந்த உலகத்துல இருக்க அம்புட்டு ஆம்பளையிலே குஞ்சா படைச்சிருங்க. அந்த அம்புட்டு குஞ்சும் என் பஞ்சாரத்திலேயே அடைய செய்யுங்க. என்ன போல் நிறைவேறும். போயிட்டு வாமா. வந்தது வந்தீங்க, உங்க குஞ்ச செத்த அடைச்சிட்டு போங்க. நல்லாரை காண்பது என்று நிலைமைக்கு நல்ல சொல்ல கேட்பது என்று நீ போலையா? போயிட்டு வரேன். போயிட்டு வா. சின்ன பிள்ளை. சரி, தெரியாம பேசிதான் முடிச்சிருச்சேன். நல்லா அழகா இருக்கீங்க, லட்சணமா இருக்கீங்க. சரி, நல்ல வீணா ஏலாம் வச்சிருக்கீங்க. இந்த கட்டை ரொம்ப நல்லா இருக்கா உங்கள்கிட்ட. இது சிப்ளா கட்டை. யானை சிப்பதற்காக வச்சிருக்கேன். பாடல்களுக்கு. ஆமா, பாடலுக்கு தாளம் போடக்கூடிய கட்டை இது. கொஞ்ச நேரத்துக்கு கொடுக்க முடியுமா? கொஞ்ச நேரத்துக்கு. இது நான் பாட்டு பாட போறேன். கேட்குறீங்க? பாட்டு பாட முடியுமா? இல்ல, அப்புறம் விஷயத்துக்கு இல்ல, எதுக்கு கேக்குறீங்க? கேட்டா கொடுங்க. சின்ன பையன்
கேட்டா கொடுங்க. நீங்க சொல்றீங்களே ஆசைப்படுறேன். இருந்தா ஆள் ரெண்டு வாசிக்கிறானா என்ன செய்ய? ஆமா நல்ல பையன். சரி, இந்த 3 நாளா ரொம்ப சேட்டை பண்றேன். அதுக்கு என்ன செய்ய? ஒண்ணும் செய்யவேணா, இத கொடுத்தீங்கன்னா இத கொண்டு போய் அவனை கூட்டிட்டு போய் காய அடிச்சிருவேன். ஓ வாய வச்சு போடா. அவன் ஏற்கனவே பாவம் நல்ல பையன். அவனை போய் நல்லாரை காண்பது நன்று, நலிவுக்கு நல்ல சொல்ல கேட்பது நன்று, நல்லார் குணங்களை உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று என்று சொன்னார்கள். இன்று நல்லாக வருவதற்கு முன்னே பார்த்த அன்போடும் பண்போடும் பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு காரணத்தினால் தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினாலே எவ்விதமான முறை தங்களை வாழ்த்துவதென்றால் அரச சந்தனம் அழகு குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே அரச சந்தனம் அழகு குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென ஒரு மந்திரம் சொன்னது போல் அதமாயம் தந்ததென இது பூவோ அரச சந்தனம் அழகு குங்குமம் அழகு நெத்தியிலே பூவடியவ பொன்னடியவ தேடி போது தேடி வீணடிய திருவடி இந்த தேவலோக ராணி காலமூர்வ வாசம் வீசி நீயோ இந்த ஏழோக பாத்திடாத தேவியோ ரத்தன கட்டிய பூவேறு வெள்ளராச்சு இன்றைக்கு வயசு 36 என் சொல்லு பழிக்கு மாறி இது பூவோ நேரோ அரசு சொந்தம் எனக்கு தங்கமான நிலையிலே ஆண்டிலி ஒரு தேன்மொழி நலமகிழமோ மாதரும் ஊனுரம் அவர் ஒன்னிடம் இவ சிறிய நினப்பு செய்தரும் ஆண்டிலி ஒரு தேன்மொழி நலமகிழமோ மாதரும் ஊனுரம் அவர் ஒன்னிடம் இவ சிறிய நினப்பு செய்தரும் ஏழை போடு 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 ராசிதா மலதாளத்தோடு ஆட போடு ராணிதா ரத்தின கட்டிய பூந்தேரி சுந்தர வெள்ளராஜு கத்திரிக்கை நாய் காத்து கையில கட்டின கேட்டு இது பூவோ பூநேரோ வாழ்க வளமுடன் வெள்ளாண்டு வாழ்க அஞ்சாத வீரவளருக்கு முன்றவள் ஆடி வர வெண்பொருள் தொகை பாடி வர மனங்கருவி இத்துறவி உன்னை வாழ்க வளர்க என்று சொல்லி உன் எண்ணம் போல் வாழ்வாய் மகளே என்று சொல்லி உன்னை வாழ்த்து கொண்டனமா. உங்களை பற்றி எனக்கு சகல விவரங்களும் தெரியும். நீங்க யாரு, எங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற விவரங்கள் அனைத்து தெரிந்திருந்தாலும் உங்களை பற்றியான விவரங்களை நான் சொல்ல வேண்டும் என்று காதால் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க. ஆகினாலே கேட்கக்கூடிய விவரங்களுக்கெல்லாம் தகுந்தார்கள் பதிலளிப்பீர்களா? நடந்தது என்ன, நடக்க போறது என்ன, வந்து கொண்டிருப்பது என்ன என்ற முக்காலங்களையும் அறியக்கூடிய தன்மையை யாரும் முறை செய்ய உண்டு. அதே போல மகாவிஷ்ணு மகாலட்சுமி அந்த புறத்துக்கே போய் வரக்கூடிய வல்லமை படுத்தவர் தாங்கள். அப்பேற்பட்ட நாகல் மகரிஷி என்னிடம் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. கேளுங்க. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் தர காத்துக்கிட்டே இருக்கு. என்ன கேட்கணுமோ கேட்கலாம். எதை கேட்டாலும் பதில் கிடைக்கும். எதை கேட்டாலும் பதில் கொடுப்பேன். ஏன்னா சொல்லுங்க சொல்ல பிடிதோட சொல்ல வெள்ளிஞ்சோயின்மை அறிந்து பேசுவதெல்லாம் பேச்சாகாது. பேச்சு என்பது ஒரு சிறந்த கலை. பேசவிட வார்த்தையில் முதல் உண்மை இருக்க வேண்டும், உண்மையில் நன்மை இருக்க வேண்டும். சபை அறிந்து ஆழமறிந்து சிந்தித்து செயலிருந்து பேச வேண்டும். சில நேரத்தில் பேசாமல் பழகிக்கொள்ள வேண்டும், பழக வேண்டும். இந்த இடத்துல நீங்க எப்படி பேசுறீங்கிறத பார்க்கலாம். நீங்க என்னதான் கேட்கறீங்கன்றத பார்க்கலாம். கேட்கிற முறையா நீங்க என்னதான் கேட்கறீங்கன்றத நான் பார்க்கிறேன். மொழி
நாட்டுல வந்து அனைத்து விதமான செல்வங்களுமே இருக்கணும். அனைத்து விதமான செல்வங்கள் எந்த நாட்டிலுமே இருக்காது. ஒரு நாட்டுல இருக்கு, ஒரு நாட்டுல இல்லாம இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய செல்வங்களையும் பொருள்களையும் ஒவ்வொரு விதமாக பரிமாற்றங்கள், வியாபார நோக்கத்தோடு பரிமாற்றங்கள் அந்த நாடு சிறப்பா இருக்கு. கொடுத்து வாங்கிக்கணும். இதெல்லாம் சிறப்பா இருக்கணுமா? நாட்டை ஆளக்கூடிய மன்னர் முதல் சரியா இருக்கணும். மன்னர் சரியா இருந்தா போதுமா? மன்னர் கீழே வேளாளக்கூடிய அமைச்சர்கள் சரியா இருக்கணும். ஆலோசனை சொல்லக்கூடியவங்க சரியா இருக்கணும். அமைச்சர்கள் சரியா இருந்தாத்தே மக்களிடத்தில் என்ன குறை என்பதை மன்னரிடத்துல சொல்லி மன்னர் அதன் மூலமாக நிவர்த்தி பண்ண முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல உங்க நாடு தொண்டை நாடு, ஊரு, சிற்றூர், எங்களோட பெயர் வள்ளி. நாங்கள் இங்க வர காரணம் காவலுக்கு என்ன? காவல் எதுக்கு? கருத்திலே செந்தனை யாருக்கு? முருகனுக்கு. எங்களுக்கு முருகனுக்கு உங்களுக்கு காவலுக்கு நீங்க வந்திருக்கீங்களா? நான் தான் வரணும். காவல் எத்தனை விதமான காவல் உண்டு? என்ன காவல் உண்டு? 3 விதமான காவல் உண்டு. காவல், காத்தல், பாதுகாத்தல் அப்படின்னு 3 விதமான காவல். இப்ப காவல் அப்படின்னா ஒரு பெண்மணி வீட்டை காக்கிறது காவல், நாட்டை எல்லையில் நின்று காக்கிறது காவல். காவல் தான். பாதுகாத்தல் அப்படின்னா ஒரு பொருளை பாதுகாப்பது பாதுகாத்தல். பத்திரமா வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கிறது பாதுகாக்கிறது. காத்தல் என்பது ஒரு வருகைக்காக காத்து கொண்டிருப்பது காத்தல். எப்ப வருவாரே அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்குது. நீங்க இந்த இடத்துல காவல் புரியல இருக்கீங்களா? ஆமா. இல்ல காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல பாதுகாப்புல இருக்கீங்களா? நாங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். திணையை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். திணை. ஆமா. இந்த ஆண்கள் உழுது பயிர்வதும் அதை இங்கோண்ட பருவ பெண்கள் காவல் காப்பல் குலவழக்கம். அதன்படி தாயில் சொந்த கோவிலும் இல்லை, தந்தை சொன்னைக்கு வந்தமில்லை என்ற பொன்மொழி கேட்டது போல எங்க அப்பா சொன்னது போலவே காட்டுக்கு வந்து நாங்க காவல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். காவல் பார்த்துக்கிட்டு இருக்க காவல் வந்து தொண்டு தொட்டு வரக்கூடிய பழக்க வழக்கமா இல்ல குல வழக்கமா? குலவழக்கம். குல வழக்கமா? இதற்கு முன்னாடி வேற யாரு இங்க காவலுக்கு வந்திருக்கா? வந்திருக்காங்களே. யாரு? எங்க அத்தை வந்திருக்காங்க. அத்தை எங்க வந்தாங்க? செஞ்சிருச்சிங்கப்பட்டவங்க முள்ளே இந்த நிலத்துக்கு காவலுக்கு வந்தாங்க. இந்த நிலத்துக்கு நான் தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி யாருமே காவலுக்கு நான் தான் வந்திருக்கேன். முதல்ல வந்திருக்கேன். ஆனா செஞ்சு லட்சம் பெண்ணு முல்லை நிலத்துக்கு காவலுக்கு போனாங்க. முல்லை நிலத்துக்கு காவலுக்கு போன அவங்க முழுமையை காவல் காத்தாங்களா? காவலுக்கு போனாங்க. நடந்தது திருமணம். வேலைக்கு போனா அந்த இடத்துல அந்த வேலையை பார்க்கல. வேலைக்கு தான் போனோம். எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம ஏத்துக்க தானே வேணும். ஆனா இப்படி நடந்துருச்சு. நம்ம என்னதான் நடக்கணுமா இல்லையா எல்லாத்தையும் ஏத்துக்க கூடியதான் வாழ்க்கை. அது அந்த மாதிரி அந்த இடத்துல எதிர்பார்க்காத விதமாக திருமணம் நடந்தது. நரசிங்க பெருமாளுக்கு பெண்ணாகப்பட்டவர்கள். இப்ப இது குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்துடைய கடவுள் ஆகப்பட்டவர் யாரு? முருகை கடவுள். முருகக்கடவுள். முருகக்கடவுளுக்காக நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. அது செந்தினை கூட படைக்கணும்னு என்னமா காரணம்? படைச்சா முருகப்பெருமான் வேணாம் சொல்ல போறாங்க. கருத்தை வந்து வெப்பத்தை தரக்கூடியது. நாங்க குளிர்ச்சியான இடத்துல இருக்கோம். எங்களுக்கு வெப்பம் தேவைப்படுகிறது, அதனால நாங்க வச்சுக்கிறோம். எங்களுக்கு தேவைப்படுது. அதே போல அவருக்கு வந்து சாந்தமான கொண்டு போய் படைக்கணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம். சாந்தப்படுத்துவதற்காக கொண்டு போய் படைக்கிறோம். ஏன்னா முருகப்பெருமான் சூரபதம் அழைத்துட்டு கோபம் தனியாம இருக்கின்றார். ஆமா. நெருப்புல இருந்து தோற்றுவிக்கப்பட்டவர். நெருப்பு அம்சம்னால வெப்பமா தான் இருக்கு. 6 தீ பிளம்புகளை தோற்றுவிக்கப்பட்டவர் முருகப்பெருமான். அந்த வெப்பம் குறைவதற்கு செந்தினை குளிர்ச்சியான அதை கொண்டே படைக்கணும்னு படைக்கிறேன். ஏற்கனவே தோற்றுவிக்கப்பட்டதே தீ பிளம்புகள்ல தோற்றுவிக்கப்பட்டாரு. அதுதான் கொண்டு போய் சரவண பொய்கையிலே கொண்டு போய் எல்லாமே சாந்தப்படுத்தியாச்சு. அப்புறம் எப்படி சொல்றோம் இருப்பாரு. நம்மளுடைய குல தெய்வம் அவர் முருகை கடவுள்னு கிடையாது. பொதுவாவே நம்முடைய தெய்வங்களுக்கு வந்து தெய்வம் வந்து எதுவுமே கேட்கறது கிடையாது. எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறது கிடையாது. நம்மளா நம்மளுடைய மன திருப்திக்காக கொண்டு போய் செய்யறோம். அப்ப நம்மளுக்கு என்ன கேட்கிறோமோ கேட்ட வரங்கையெல்லாம் கொடுக்கிற தெய்வத்துக்கு அந்த தெய்வத்தை எப்பொழுதுமே குளிர்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய கடமை. அதனால பாருங்க, பாலாபிஷேகம் செய்வாங்க, தேனாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்திரத்துல அபிஷேகம், வெண்ணெயில் அபிஷேகம், நெய்யில் அபிஷேகம். இந்த மாதிரி அபிஷேகமா ஏன் கடவுளுக்கு செய்யறது? எல்லாமே குளிர்ச்சியானது தெய்வத்துக்கு படைக்கணும். தெய்வத்தை சாந்தமாக வச்சிருக்கணும். அதனாலதான் நான் கொண்டு போய் படைக்கிறேன். அதுக்காக வந்துருக்கேன். அப்ப நீங்க கருந்தினையை சாப்பிடுறீங்களே. ஆமா. கருந்தினையோட தன்மை என்ன? அது வெப்பத்தை தரக்கூடியது. அப்ப அதையே நீங்க சாப்பிடுறீங்க. நாங்க இருக்கக்கூடிய இடம் குளிர்ச்சி தரக்கூடியது இல்லையா? குளிர்ச்சியான இடம். மனிதன் உடம்புல வந்து வெப்பம் சீராக இருக்க வேண்டும். வெப்பம் அதிகமா இருந்துட்டாலும் நோய்க்கு அறிகுறி, வெப்பம் ரொம்ப குறைஞ்சிட்டாலும் அதுவும் நோய்க்கு அறிகுறி. இரண்டுமே சரியான நிலையில் இருக்க வேண்டும். அப்பதான் ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கானே அர்த்தம். அப்ப நீங்க இந்த இடத்துல ஆரோக்கியமா இருக்கணும்னா உங்களுக்கு வெப்பம் தேவை. அதனால கருந்தினையை நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. அப்படித்தானே? ஆமா. கையில வச்சிருக்கேன். பறவை விரட்ட வரக்கூடிய பறவைய ஆரோலம் சோன்னு சொல்லும் போது வரக்கூடிய பறவை அப்படியே போயிடும். சும்மா காட்டுனா பறந்துருமா? என்ன காட்டுல ஆரோலம் சோன்னு சொல்றோமா இல்லையா? வரக்கூடிய பறவைக்கு நம்ம ஏதோ கையில வச்சிருக்கோம், கல்லிலே வச்சிருப்பாங்க, நம்ம அடிச்சு போடுவோம். அப்படி கூட பார்க்கமா இல்லையா? இதிகாசம் என்பது 2 என்னென்ன? ராமாயண மகாபாரதம். இல்ல ராமாயணம் முந்தியா மகாபாரதம் முந்தியா? ராமாயணம் தான் முந்து. மகாபாரதம் முந்தி இல்லையா? இருங்க. ராமாயணம் மகாபாரதம் திரேதாயுகம் துப்பாவரயுகம் கலியுகம். திரேதாயுகத்துல இருந்து அரிச்சந்திர புராணம், திரேதாயுகத்துல இருந்தா ராமாயணம், துபாவரயுகத்துல நடந்தது மகாபாரதம்,
கலியுகத்திலே கண்டபுராணம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க கேக்குறீங்களே, கேக்குறது தெரியுமா? அது முந்தியா இது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல அதாவது நடந்ததுல முந்தியான்னு நான் கேட்கல. ராமாயணம் முந்தியா மகாபாரதம் முந்தியான ரெண்டுமே முந்தியால வந்த பிரச்சனை தான். எப்படி ராமாயணத்துல சீதையாகப்பட்டவளை தூக்கிட்டு போனாரு யாரு? ராமேஸ்வரன். ராமேஸ்வரன். ஆமா. யார் ஒரு பெண்ணால ஏற்பட்டது. ஆமா, அது முந்தியால் வந்த பிரச்சனை. அதே மாதிரி மகாபாரதத்துல தூயில் உறிஞ்சார்கள். சபையில் இருக்கின்ற பொழுது துரியோதனன் வேண்டுகோளுக்கு இணங்க துச்சாதனாகப்பட்டவன் தூயில் உறிஞ்சான். அது முந்தியால வந்த பிரச்சனை. அதனால ரெண்டுமே முந்தியால சொல்றீங்களா? அப்ப நீங்க ரெண்டுமே முந்தியால வந்த பிரச்சனை தான். இரண்டுமே முந்தியால வந்த பிரச்சனை. ஆனா பிரச்சனைகள் கொஞ்சம் வேறு வேறு, அவ்வளவுதான். நான் உங்களை கேக்குறேன், மகாபாரத போர். ஆமா, 18 வருட போர் யார் யாருக்கு நடந்துச்சு? யார் யாருக்கு நடந்துச்சு? தேவர் அசுரர் போர். தேவர்களுக்கு அசுரர்களுக்கும். 18 மாதம் நடந்தது யாருக்கு? ராமாயண போர். ராமாயணம் ராமேஸ்வரனுக்கு. 18 வாரம் நடந்த போர் யாருக்கு? முருகப்பெருமானுக்கு சூரபத்மனுக்கு நடந்தது. 18 நாள் போர் மகாபாரதம் பஞ்சபாண்டவரும் கௌரவருக்கு நடந்தது. 18 நாளிகை யாராருக்கு நடந்தது? யாருக்கு? சேரன் செங்குட்டுவனுக்கு கனக விஜயனுக்கு நடந்தது. 2 பேருக்கும். இந்த போர்லாம் எதுக்கு ஏன் நடந்துச்சு? எல்லாம் அடையணுங்கிற காண்டி. எனக்கு உனக்கு நடக்கிற போர்லாம் அதனால நடக்கிற அக்க போர். ஆமா. ஆனா உங்களை கேக்குறேன், ஒரு வீட்டுல விசேஷம் வச்சுக்கிறேன். விசேஷம் நம்ம ஒரு குடும்பத்தை வச்சுக்க. ஒரு வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா வீட்டுல சமைக்கிறவங்க அந்த அளவுக்கு அரிசி போட்டு சமையல் பண்ணுவாங்க. ஆமா, எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு இந்த மாதிரி சமையல் செய்வாங்க, சமைப்பாங்க. அந்த அளவு சரியா இருக்கு. ஆமா. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கல்யாண வீடுனா கல்யாணத்துல பேருக்கு பத்திரிக்கை கொடுத்துருப்பாங்க. ஆமா, இத்தனை பேர் வருவாங்க, 10 படி அரிசி போடுங்கப்பா. ஒரு கணக்கு தானே, ஒரு கணக்கு வச்சு சமைப்பாங்க. அதே மாதிரி சரியா இருக்கு. ஆமா. ஆனா இந்த மகாபாரத போர் நடந்துச்சுல, ஆமா, பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கள் ஒவ்வொரு நாள் போர்லையும் பல பேர், பல ஆயிரக்கணக்கான பேர் அக்ரோனி படைவர்கள் பல பேர் இறந்தார்கள். போர்னாவே எல்லாமே இருக்கிறது தானே, நிறைய பேர் இறந்து விடுவாங்க. ஆனா அந்தி சாயும் நேரத்திலே எல்லோரும் தன்னுடைய இருப்பிட வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு நடக்கணும். ஆனா எத்தனை பேர் இருக்கிறார்களோ, மிச்சம் போர் அழிந்தவர்கள் போக மிச்சம் எத்தனை பேர் இருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கு சரியா சமைச்சா ஒரு சமையல்காரர். கூடவும் இல்ல குறையவும் இல்ல, சமைக்கிறத இத்தனை பேர் தான் வருவாங்க அப்படின்னு கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு வச்சிருப்பாராம். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் போர் நடக்கின்ற பொழுது எத்தனை பேர் இருக்கின்ற இறந்தவர்களை விட்டு இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு சரியான அளவுல சமைச்சு எல்லாத்துக்கும் சரியா சாப்பாடு போடுவார். யார் அந்த சமையல்காரர்? அவர் எப்படி கணக்கா சமைச்சு சாப்பாடு போட்டார்? அரிசி போடும்போது கூட கூட குறைய போயிருக்கு. ஆனா போர்க்களத்துல எத்தனையோ அக்ரோனி படைகள், ஏகப்பட்ட பேரு, அதுல எப்படி சரியா சமைச்சு சாப்பாடு போட்டாங்க? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நாடகம் எதை இந்த சவுடால என்ன சவுடால கேட்டு பதில சொல்லிட்டு அப்புறம் பேசுவோம். அப்புறம் எதுக்கு வந்திருக்கோம்னா நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, மறுபடியும் நான் கேட்க கூடாதுன்னு சட்டமா? அடையப்பா, நீ கேளுங்க. உங்களை கேட்க கூடாதுன்னு சொல்லல, நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் கேளுங்க. நீங்க வாய்ப்பு எனக்கு கொடுக்க, என்னுடைய வாய்ப்பை எனக்கு எடுத்து தெரியும். ஏன் நேரம் எப்ப எதை பேசலாம்னு எனக்கு தெரியும். நீங்க இப்ப வந்து நீங்க எனக்கு வாய்ப்பு தெரியல. ஏன்னா என்னுடைய இடத்துக்கு என்ன தெரியும், நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு மேல வாய்ப்பு நான் தர்றேன். நீங்க யாருக்கு வாய்ப்பு கொடுக்கறது? அப்ப நீங்க சொல்றீங்க என்ன வாய்ப்பு ஊக கொடுக்கறாங்க. நீங்க என்ன எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது? உலகத்தை சுத்தி வரீங்க. உலகத்தை ஏன் சுத்தி வரீங்க? உலகத்தை ஏன் சுத்தி வரீங்க? எல்லாம் நன்மைக்காக உலக பொது கொண்டு செய்யக்கூடியவங்க. என்ன வேலை? உலகத்துல பிறந்த ஒரு மனிதருக்கு எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. நீங்க சொல்ல வேலை இருக்கு. நான் மனுஷனே கிடையாது. இருங்க, மனிதர் தேவலோக வாசி தானே. அப்ப நீங்க ஆரம்பத்தை சொல்றீங்க ஆலியா, சிவபெருமானுக்கு என்ன வேலை? அழிக்கக்கூடிய வேலை. பிரம்மனுக்கு என்ன வேலை? அது படைக்கக்கூடிய வேலை. மகாவிஷ்ணுக்கு என்ன வேலை? காக்கக்கூடிய. இதெல்லாம் நல்லா சொன்னீங்கல்ல. அப்ப என்ன தெய்வங்கள் பட்டவை எல்லாருமே ஒரு வேலை. ஆனா உங்களுக்கு நீங்களும் அப்பாற்பட்டவதான், மனிதருக்கு அப்பாற்பட்டவதான். உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்குல்ல, என்ன வேலை? நான் செய்வது நற்கலகத்தை ஏற்படுத்தக்கூடிய. என்ன நற்கலகம்? நற்கலகம் சாமியார்மா. என்ன சாமியார்? சாமியார் என்ன நற்கலகம்? என்ன நற்கலகம் கேட்டேன். நற்கலகம் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க கூடாது. பேசுறது பாருங்க, அப்படிதான் தள்ளி இருக்கு முதல்ல. நான் மண்டிய 2 உடச்சு தள்ளி நிக்கிறேன் முதல்ல. என்ன சவுடாளுது தெரியாமட்டே கேட்கிறேன். ஒரு பதில் சொல்ல இருங்க. ஒரு வேலை வெட்டியுமே இல்லாம
உங்க கதையை சொன்னா உலகமே ஏன் கேக்குறீங்க? இதெல்லாம் தேவையா? இங்க பாருங்க. ஏன் நான் ஏன் கதையை கேட்கல. படுத்துறீங்க நீங்க? நடந்த கதையை கேட்டுக்க. அதுக்கு முதல்ல பதில சொல்லுமா. வேலை வெட்டி இல்லாம ஊரு போல சுத்திக்கிட்டு ஒவ்வொரு குடும்பத்தையே கெடுத்துக்கிட்டு வர்றீங்க. என்னடா இருக்கலகா? குடும்பத்தை கெடுத்தாரா? பேச்சடி பாருங்க முதல்ல. ஆமா, வேலை இல்லாதவங்க சும்மா அப்படி சுத்திக்கிட்டு தெரியுறீங்க. என்னத்த சொல்றது? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். ஆமா, மகாபாரத போர்ல அக்ரோனி படைகளுக்கு சரியாக இப்படி ஒவ்வொரு போர்னாவே ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட வேறு உயிர்கள்லாம் போகும். மீதம் இருக்கிறவங்களுக்கு எப்படி மிச்சமாக கூடாதான உணவு, எப்படி சரியாக உணவு சமைத்தார்கள்? யாரு உணவு சமைத்தார்? தமிழரோட துறையில உடுப்பி மன்னன் ஒரு மன்னன், அவன் தான் உணவு சமைக்கிற வேலை. எப்படி சரியாக சமைக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, போர் நடந்து முடிஞ்சு ஒவ்வொரு நாளும் முடிந்த பிறகு இந்த சமையல் கூடறதுக்கு வருவாராம். இந்த சமையல் கூடறதுக்கு வந்து என்ன பண்ணுவாரு, வேர்க்கடலை சாப்பிடுவாரு. அவர் எத்தனை வேர்க்கடலை சாப்பிடுகிறாரோ இன்று அத்தனை பேர் போர்க்களத்தில் இறப்பார்கள் என்றது உண்மை. அப்ப எத்தனை வேர்க்கடலை சாப்பிட்டாக்க இத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு தெரியும். அப்ப இதை பார்த்து இதை கணக்கிட்டுத்தான் சரியாக இத்தனை பேர் இருப்பார்கள், இத்தனை பேருக்கு இப்படித்தான் சமைக்க வேண்டும், சரியாக உணவு சமைத்தான். யாருன்னா உடுப்பி மன்னன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சரிங்களா? இப்ப கேட்கலாமா? சரியா கேட்டுக்கங்க. மகாபுருஷனாகப்பட்டவன் கிருஷ்ணனாக அவதரித்து கிருஷ்ண பரமாத்மா வேர்க்கடலை சாப்பிடுறாரு. ஆனா வேர்க்கடலை சாப்பிடுறாரோ அத்தனை வேர்க்கடலை போகும் போய்விட்டது. போய்விட்டது. அதை கணக்கு பண்ண அதுக்கு தவிர சமையல சமைச்சேன். அதுக்கு ஏத மாதிரி சமைச்சது யார் சொன்னீங்க? உடுப்பி மன்னன். உடுப்பி நாட்டு மன்னன். ஆனா நல்லா சொல்றீங்க. உங்க பாட்டை யாரு? என் பாட்டு மகாவிஷ்ணு. எவ்வளவு மகாவிஷ்ணு சரிங்களா? அந்த மகாபாரத கூற்றே அவர்னாலதான். ஆமா, அவர் இன்றி ஒரு அணுகோடு எவ்வளவு பெரிய ஆளு. அவர் சொந்தத்துல போய் இப்படி எல்லாம் ஒரு பிள்ளை இருக்கிறது எனக்கே அவ்வளவு வேதனையா இருக்கு. இந்த பிள்ளைக்கு என்ன? ஆமா, இந்த நல்ல பிள்ளைதான். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன கேட்க முடியல? என்ன கேட்ட சொல்லிருக்கீங்களா? கேட்டா சொல்லிருக்கீங்களா? திமுரு வாய் சொன்னால என்னன்னு கேட்கிறேன். பார்வை அசிங்கப்பட்டு போயிருவீங்க. இந்த நாடகம் எதை முன்னிட்டு இந்த நாடகம் நடக்குது? திருவிழா நடத்துறாங்க. திருவிழா இருங்க, முதல்ல திருவிழா. திருவிழா எல்லாமே மாதங்களில் 12 மாதமும் திருவிழாக்கள் தான் நடக்குது. 12 மாதங்கள் திருவிழாக்கள் நடக்குது. நடக்கிறது மாசி மாதத்துல சிவன் ராத்திரில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு மாசி மகம் வரைக்கும் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப சிவன் ராத்திரில இருந்து ஆரம்பிச்சு மாசி மகம் வரை ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா? சிவராத்திரியோட சிறப்பு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாசி மகம்னு சொல்றாங்களே, அதை முன்னிட்டு இந்த விழா நடக்குது நாடகம். இந்த மாசி மகம் ஏன் கொண்டாடப்படுகிறோம்? எதற்காக கொண்டாடுறாங்க? மாசி மகம் எதற்காக அப்படின்னா, மூதாதையர்களை நடத்தும் தெய்வங்களுக்கு சிறப்பு விதமாக இந்த விழா நடத்துவது. அதாவதுங்க, ஒரு மனிதன் இறந்து விட்டா அந்த மனிதனுக்கு ஈமக்காரியம் செய்வது யாருன்னா பெற்ற பிள்ளைகள் தான் செய்வாங்க. மனிதனுக்கு மனிதன் தான் ஈமக்காரியம் நடத்தணும். ஆனா ஒரு மனிதனுக்கு தெய்வமே வந்து ஈமக்காரியம் நடத்தியது எங்க அப்படின்னா, அது திருவண்ணாமலையில் நடந்த ஒரு விஷயம். சிவபெருமானே ஒரு மனிதனுக்காக ஈமக்காரியங்களை நடத்தினார். திருவண்ணாமலையில வல்லாள மகாராஜா என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அந்த மன்னருக்கு 2 மனைவிகள், வல்லமை தேவி, சல்லமை தேவி. 2 மனைவிகள் இருந்து பிள்ளை என்பது கிடையாது. அப்ப வருத்தப்படுறாரு. நாட்டையே ஆளக்கூடிய மன்னனா இருந்து 2 கொண்டாட்டி இருந்து பிள்ளை இல்லையே அப்படின்னு வேதனைப்பட்டாரு. அப்ப அங்க உள்ள பெரியவர்களா, ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் வேதனைப்படுறீங்க? சிவபெருமான வேண்டி வரக்கூடியவர்கள் எல்லோருக்கும் தான தர்மங்களை பண்ணுங்க. அந்த தான தர்மம் செய்வ புண்ணியத்தினால உங்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் பெரியவர்கள் சொன்னதுனால வரக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் தான தர்மங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் சிவபெருமான் அந்த வல்லாள மகாராஜாவை சோதிப்பதற்காக சிவபெருமான் ஒரு சிவனடியராக வந்து பல சிவனடியார்களை உருவாக்கி அந்த திருவண்ணாமலை பகுதியில ஒரு பகுதியில தாசிகள் வீடு இருக்குமா. தாசியல்னா விலை மாது, காசுக்காக உடம்பை விற்கக்கூடிய பெண்கள் அதிகமா இருப்பாங்க. அந்த வீட்டு எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு சிவனடியாரை அனுப்பி வச்சுட்டு வல்லாள மகாராஜோட அரண்மனைக்கு வந்தார். இவர் வந்து வரிசை நின்றுகிட்டு கேட்கிறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறீங்க, எனக்கு ஒண்ணு கொடுங்கன்னு கேட்டேன். உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கின்ற பொழுது, எனக்கு ஒரு பெண் வேண்டும் அப்படி கேட்டார். பெண் வேணுமா? பொன்பொருள் கேட்பாங்க, நீ பெண் வேணும் கேட்கிறீங்க. எங்க நாட்டுல எந்த பெண் உனக்கு பிடிக்குதுன்னு சொல்லுங்க, அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு வைக்கணும்னு சொன்னாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, கல்யாணம் பண்ண எனக்கு பெண் கேட்கவில்லை, இன்ற இரவு என் கூட இருக்குன்னா அதுக்கு ஒரு பொம்பளை வேணும்னு கேட்டான். ஏன்னா இப்படி ஒரு வேலையை பாக்குறமா நாட்டால கூட மன்னனா இருந்து அப்படி பார்த்து என்ன பண்ணாரு, சரி அதுக்கு பரவாயில்ல, ஏன்னா இந்த திருவண்ணாமலை பகுதியில தான் தாசிகள் வீடு இருக்கு அப்படின்ட்டு எந்த தாசி வீடு காலியா இருக்கா அந்த வீட்டை பார்த்துட்டு வாப்பா இந்த சிவனடியாரை அனுப்பி வைப்போம்னு ஒரு காவலாளி அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போய் பார்த்து வந்தா எல்லா வீட்லயுமே ஆள் இருக்கு. ஏற்கனவே அனுப்பி வச்சு தான் இங்க வர சோதிக்க. அப்ப யாருமே இல்லைன்னு சொன்ன உடனே ரொம்ப வேதனைப்பட்டார்.
ஏன்னா யார் எதை கேட்டாலும் தானம் தர்மத்தை கொடுத்தா தான் குழந்தை வாக்கியம் கிடைக்கும் இருக்காங்க. ஆனா இப்ப இவர் கேட்கறதுக்கு தாசி இல்லையே அப்படி வருத்தப்படுகின்ற பொழுது அவர் மனைவியில ஒன்று பெண்ணாகப்பட்டவள் இந்த சல்லமிதை என்ற பெண்ணு சொன்னாலாம், நீங்க சொன்னீங்கன்னா அந்த அந்த சிவனடியாரையோட ஆசையை நான் நிவர்த்தி பண்றேன்னு சொன்ன உடனே சரி இதுவும் ஒரு சோதனை தான் என்று தன் மனைவியவே கூட்டிட்டு போய் அந்த சிவனடியாரோட கூட்டிட்டு போய் ஒரு அறைக்குள்ள உள்ள போறாங்க. உள்ள போன உடனே இந்த பெண்ணு குழந்தையோட வெளியில வந்தா. என்ன உள்ள போன நிமிடத்துல குழந்தையோட வர இந்த குழந்தை யாரு கேட்கின்ற பொழுது நீங்க அனுப்பின சிவனடியார் என் கையில தொட்ட உடனே குழந்தையாக மாறி விட்டார் அப்படின்னு. அப்பதான் அந்த குழந்தை பேசியது, வல்லாள மகாராஜா நீ குழந்தை பாக்கி இல்லை என்று வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலையராக இருக்கிற சிவபெருமானே உனக்கு குழந்தையாக அவதரிச்சிருக்கேன். இனி என்னையவே குழந்தையா நினைத்து வளர்த்து வா. ஆக நீ இறக்கின்ற பொழுது வளர்ந்து வந்தால் நீ இறக்கின்ற பொழுது உனக்குள்ள ஈமக்காரியங்களை உனக்கு பிள்ளையா இருக்கக்கூடிய நானே அந்த ஈமக்காரியத்தை செய்து முடிப்பேன் என்று சிவபெருமானே என்று நடத்தி காட்டினார். வல்லாள மகாராஜாவுக்கு ஈமக்காரியங்களை அவர் ஈமக்காரியம் நடத்தப்பட்ட ஒரு திருநாள் தான் மாசி மகம். அதன் பெருமையாகத்தான் புண்ணிய நதிகளுக்கு நீராடி பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக கும்பகோணத்திலே மாசி மகம் என்று 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் நடக்கக்கூடிய விஷயம் நடக்கிறது. இதனாலதான் மாசி மக திருவிழா நடந்து கொண்டிருக்கா தெரியுமா? என்ன விஷயம் வந்தீங்க? உனக்கு மாப்பிளை பாத்திருக்கேன். எனக்கு மாப்பிளை நான் கேட்டேனே. கேட்டேன் மாப்பிளை உங்கள்கிட்ட கேட்டேனே. இந்த பொம்பளை போய் எனக்கு புருஷன் பாருங்க சொல்ல மாட்டாங்க. சரி விடுங்க, மாப்பிளை பார்த்து முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். சரி விடுங்க, நீ எந்த லட்சணத்துக்கு வந்து நிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? அதனால உனக்கு நான் பார்த்து வந்த மாப்பிளை கண்ணன் கடமன் கதிர்வேல் சொல்ல முருகப்பெருமாண்டா. எனக்கு மாப்பிளைய பிடிக்கல எடுத்து கழிப்பிடுங்க. நீ வேணும்னு சொன்னாலும் சரி வேணாம்னு சொன்னாலும் சரி நான் பார்த்து வந்த மாப்பிள்ளை உனக்கு புருஷன் காரணத்தினால அல்ல மகளும் இந்த அவசையை நீர்வெடுத்து உலகத்திலே பெரிய குடும்பம் சிவபெருமானோட குடும்பம் இருக்கட்டும். அப்பரோட குடும்பத்துல மாப்பிளை வார்த்ததுக்கு அறிவை குட்டி புத்தி இல்லாத புத்திய குட்டி ஞானமில்லாதவருக்கு ஞானத்தை குட்டி கொண்டவர்கள் வெண்ணுக்கெல்லாம் பெருமை குட்டி சேர்க்கும் என்ன பார்த்து கூட்டி கொடுப்பவர்கள் ஏற்ற ஒரு காரணத்தினாலே இன்று சூரியன் அஸ்தமன பாவத்திற்கு உனக்கும் அந்த முருகப்பெருமான திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். இது சத்தியம் சத்தியம். எப்ப இதை கூட்டி கொடுப்பவர்கள் கேட்டியோ ஓ முருகா எனக்கு கல்யாணம் எல்லாரும் வந்து என்னுடைய திருமணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டு வந்து பத்திரம் வந்து சேருங்க. முருகா 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 என்னை மன்னித்து சீக்கிரம் உன் தரிசனத்தை நான் காண வேண்டும். முருகா முருகா நினைச்சு பட மாட்டீங்க, புருஷன் நினைச்சு பட மாட்டீங்க.